ஓம் சாந்தி. முரளி தேதி 11-10-2025. காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய கடமை அனைவருக்கும் நிலையான சுகம் மற்றும் அமைதிக்கான வழியை காட்டுவதாகும். அமைதியில் இருங்கள் மற்றும் அமைதியின் பரிசை கொடுங்கள். கேள்வி: எந்த ஒரு ஆழமான ரகசியத்தை புரிந்து கொள்வதற்காக எல்லைக்கப்பாற்பட்ட புத்தி தேவை? பதில்: நாடகத்தின் எந்த காட்சி எந்த சமயத்தில் நடக்க வேண்டுமோ அந்த சமயத்தில்தான் நடக்கும். இதனுடைய ஆயுள் துல்லியமானது. தந்தையும் கூடதான் வரவேண்டிய துல்லியமான சமயத்தில் வருகின்றார். இதில் ஒரு வினாடியும் கூட வித்தியாசம் ஏற்பட முடியாது. முழுமையாக 5000 வருடங்களுக்கு பிறகு தந்தை வந்து பிரவேசம் செய்கின்றார் என்ற இந்த ஆழமான ரகசியத்தை புரிந்து கொள்வதற்காக எல்லைக்கப்பாற்பட்ட புத்தி தேவை. பாடல்: உலகம் மாறினாலும் நாங்கள் மாறப்போவதில்லை. ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை வந்து புரிய வைக்கின்றார். குழந்தைகளுக்கு சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்திற்கு வழி காட்டுகிறார். இந்த சமயத்தில் அனைத்து மனிதர்களும் உலகில் அமைதியை விரும்புகின்றனர். ஒவ்வொரு தனிப்பட்டவரும் விரும்புகின்றனர் மற்றும் உலகிலும் கூட அமைதியை விரும்புகின்றனர். மனதிற்கு அமைதி வேண்டும் என ஒவ்வொருவரும் கூறுகின்றனர். இப்போது அது கூட எங்கே கிடைக்கும்? அமைதி கடலாக இருப்பவர் தந்தைதான். அவரிடமிருந்துதான் ஆஸ்தியை அடைய முடியும். தனியாகவும் கிடைக்கும், மொத்தமாகவும் கிடைக்கும். அதாவது அனைவருக்கும் கிடைக்கும். நாம் அமைதியின் ஆஸ்தியை எடுப்பதற்காக தனக்காகவும் முயற்சி செய்கின்றோம், மற்றவர்களுக்கும் வழிகாட்டுகின்றோம் என படிக்கக்கூடிய குழந்தைகள் புரிந்து கொள்ள முடியும். உலகில் அமைதி ஏற்பட வேண்டும். யாராவது ஆஸ்தியை பெறுவதற்கு வந்தாலும் சரி, இல்லையென்றாலும் சரி, அனைத்து குழந்தைகளுக்கும் அமைதி கொடுக்க வேண்டியது குழந்தைகளின் கடமையாகும். 2-4 பேருக்கு அமைதி கிடைத்தால் என்ன ஆகும் என புரிந்து கொள்ளப்படுவதில்லை. பிறருக்கு வழிகாட்டப்படுகிறது. ஆனால் நிச்சயம் இல்லாத காரணத்தினால் பிறரை தனக்கு சமமாக ஆக்க முடிவதில்லை. நிச்சய புத்தி உள்ளவர்கள் பாபாவிடமிருந்து நமக்கு வரம் கிடைத்துக் கொண்டுள்ளது என புரிந்து கொள்கின்றனர். ஆயுஷ்வான் பவ, நீண்ட ஆயுள் உள்ளவராகுக என வரதானம் கொடுக்கின்றனர் அல்லவா? தனவான் பவ, அதாவது செல்வந்தர் ஆகுக எனவும் சொல்கின்றனர். வெறுமனே செல்வத்தால் மட்டுமே ஆசிர்வாதம் கிடைப்பது இயலாது. ஆசிர்வாதம் கேட்டார்கள் என்றால் அவர்களுக்கு புரிய வைக்கப்படுகிறது. உங்களுக்கு அமைதி தேவை என்றால் இப்படி முயற்சி செய்யுங்கள். முயற்சியின் மூலம் அனைத்தும் கிடைத்துவிடும். பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு ஆசிர்வாதங்கள் பெறுகின்றனர். தாய், தந்தை, ஆசிரியர், குரு முதலானவர்களிடமிருந்து நாங்கள் சுகமாகவும் அமைதியாகவும் இருக்க வேண்டும் என்று ஆசி வேண்டுகின்றனர். ஆனால் இருக்க முடியாது. ஏனென்றால் இவ்வளவு அளவற்ற மனிதர்கள் இருக்கின்றனர். அவர்களுக்கு சுகமும் அமைதியும் எப்படி கிடைக்கும்? சாந்தி தேவா என பாடவும் செய்கின்றனர். ஓ பரம்பிதா பரமாத்மா, எங்களுக்கு அமைதியின் பரிசை கொடுங்கள் என புத்தியில் தோன்றுகிறது. உண்மையில் எடுத்துக் கொடுக்கும் பொருள் பரிசு எனப்படுகிறது. இது உனக்கான பரிசு, இனாம் என்று சொல்கின்றனர். அன்பளிப்பு யார் எவ்வளவு கொடுக்கின்றனரோ, பணமாக, வீடாக, துணிமணிகளாக, அந்த தான புண்ணியம் அல்ப காலத்திற்கானது என தந்தை சொல்கின்றார். மனிதர்கள் மனிதர்களுக்கும், செல்வந்தர்களுக்கும் செல்வந்தர்களும் அல்லது செல்வந்தர்கள் ஏழைகளுக்கும் கொடுத்தபடி வந்தனர்.
ஆனால் விரும்புவதோ நிலையான சாந்தி மற்றும் சுகத்திற்காகத்தான். இங்கே, அதாவது இந்த உலகில், யாரும் ஒரு பிறவிக்கு கூட சுகம் அமைதியை கொடுக்க முடியாது. ஏனென்றால் அவர்களிடமே இல்லை. கொடுக்கக்கூடியவர் ஒரே தந்தை ஆவார். அவர் சுகம், அமைதி, தூய்மையின் கடல் என சொல்லப்படுகின்றார். உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவானுடைய மகிமைதான் பாடப்படுகிறது. அவரிடமிருந்துதான் அமைதி கிடைக்கும் என புரிந்து கொள்கின்றனர். பிறகு அவர்கள் சாது சந்நியாசிகளிடம் செல்கின்றனர். ஏனென்றால் பக்தி மார்க்கம் அல்லவா? சுற்றி திரிந்து கொண்டே இருக்கின்றனர். அது அல்ப காலத்தின் முயற்சியாகும். குழந்தைகளாகிய உங்களுக்கு இவை அனைத்தும் நின்றுவிட்டது. எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையிடமிருந்து 100% தூய்மை, சுகம், அமைதி நாஸ்தியை அடைய முடியும் என நீங்கள் எழுதி வைக்க முடியும். இங்கே 100% தூய்மையற்ற நிலை, துக்கம், அசாந்தி உள்ளது. ஆனால் மனிதர்கள் புரிந்து கொள்வதே இல்லை. ரிஷி, முனிகள் முதலானவர்கள் தூய்மையாக உள்ளனர் என்று சொல்கின்றனர். ஆனாலும் கூட பிறவி விஷத்தினால், அதாவது விகாரத்தின் மூலம் எடுக்கின்றனர். முக்கிய விஷயமே இதுவாகும். ராவண ராஜ்யத்தில் தூய்மை இருக்க முடியாது. தூய்மை, சுகம் முதலான அனைத்தின் கடலாக இருப்பவர் ஒரே ஒரு தந்தையாவார். நமக்கு சிவபாபாவிடமிருந்து 21 பிறவிக்கு, அதாவது அரை கல்பம் 2500 வருடங்களுக்கு ஆஸ்தி கிடைக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். இது உத்திரவாதமாகும். அரை கல்பம் சுகதாமம், அரை கல்பம் துக்கதாமமாகும். சிருஷ்டியில் 2 பாகங்கள் உள்ளன. ஒன்று புதிது, மற்றொன்று பழையது. ஆனால் புதியது எப்போது, பழையது எப்போது ஏற்படுகிறது என்பது கூட யாருக்கும் தெரியாது. கல்ப மரத்தின் ஆயுளை எவ்வளவு என்று துல்லியமாக சொல்ல முடிவதில்லை. இப்போது தந்தை மூலமாக இந்த மரத்தை பற்றி தெரிந்து கொள்கிறீர்கள். இது 5000 வருடத்தின் பழமையான மரமாகும். இதன் ஆயுளை பற்றி உங்களுக்கு தெரியும். மற்ற மரங்களின் ஆயுளை பற்றி யாருக்கும் தெரியாது. தோராயமாக சொல்கின்றனர். புயல் வந்ததோ, மரம் விழுந்ததோ, ஆயுள் முடிந்துவிட்டது. மனிதர்களுக்கும் திடீரென மரணம் ஏற்பட்டபடி இருக்கிறது. இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட மரத்தின் ஆயுள் முழுமையாக 5000 வருடங்கள் ஆகும். இதில் ஒரு நாள் கூட குறைவாகவோ, ஒரு நாள் கூட குறைவாகவோ அதிகமாகவோ ஆக முடியாது. இது உருவாகி உருவாக்கப்பட்ட மரமாகும். இதில் வித்தியாசம் ஏற்பட முடியாது. நாடகத்தில் எந்த சமயத்தில் என்ன காட்சி நடக்க வேண்டுமோ அந்த சமயத்தில்தான் நடக்கும். அப்படியே மீண்டும் நடக்கும். ஆயுள் கூட துல்லியமானதாகும். தந்தையும் புதிய உலகத்தை படைப்பதற்காக வரவேண்டியுள்ளது. துல்லியமான நேரத்தில் வருகிறார். ஒரு நொடி கூட அதில் வித்தியாசம் ஏற்பட முடியாது. இப்போது உங்களுடைய இந்த புத்தியும் கூட எல்லைக்கு அப்பாற்பட்ட புத்தியாகி உள்ளது. நீங்கள்தான் புரிந்து கொள்ள முடியும். 5000 வருடங்கள் முழுமையாக ஆக பிறகு தந்தை வந்து பிரவேசமாகின்றார். ஆகையால் சிவராத்திரி என சொல்கின்றனரே தவிர ஜென்மாஷ்டமி என்று சொல்வதில்லை. அவருடைய பிறவி தெய்வீகமானது, அலௌகிகமானது. வேறு எவருடையதும் அப்படி கிடையாது. சிவபாபா எப்போது எப்படி வருகிறார் என்பது யாருக்கும் தெரியாது. சிவராத்திரியின் அர்த்தம் என்ன என்பதை நீங்கள்தான் அறிவீர்கள். இது எல்லைக்கு அப்பாற்பட்ட ராகுவாகும். பக்தியின் இரவு முடிந்து பகலாகிறது. பிரம்மாவின் இரவு மற்றும் பகல் என்றால் அதுவே பிராமணர்களுடையதும் ஆகும். ஒரு பிரம்மாவின் விளையாட்டு மட்டும் நடப்பதில்லை. இப்போது பகல் தொடங்க வேண்டும் என நீங்கள் அறிவீர்கள். படித்து படித்து
தன் வீடு சென்று அடைவீர்கள். பிறகு பகலில் வருவீர்கள். அரை கல்பம் பகல் மற்றும் அரை கல்பம் இரவு என பாடப்படுகிறது. ஆனால் யாருடைய புத்தியிலும் வருவதில்லை. அவர்கள் கலியுகத்தின் ஆயுள் இன்னும் 40,000 வருடங்கள் உள்ளன, சத்யுகம் லட்சக்கணக்கான வருடங்கள் நடக்கும் என்று சொல்வார்கள். ஆனால் பிறகு பாதி பாதி என்ற கணக்கே இருக்காது. கல்பத்தின் ஆயுள் குறித்து யாருக்கும் தெரியாது. நீங்கள் முழு உலகின் முதல் இடைக்கடை பற்றி அறிவீர்கள். இந்த சிருஷ்டி சக்கரம் 5000 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் சுழலத் தொடங்கியபடி இருக்கும். உலகம் இருக்கவே செய்கிறது. அதில் நடிப்பை நடித்து நடித்து மனிதர்கள்தான் கலைத்து விடுகின்றனர். இது எப்படிப்பட்ட பிறப்பு இறப்பு என்பதாக உள்ளது. ஒருவேளை 84 லட்ச பிறவிகளின் மறுபிறவி அல்லது புனர்ஜென்மம் என்றால் என்ன ஆகும்? என்ன ஆகும் என்றே தெரியாது. தெரியாத காரணத்தால் கல்பத்தின் ஆயுளையே அதிகமாக ஆக்கிவிட்டனர். இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையிடம் நேரடியாக படித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உள்ளுக்குள் உணர்வு உண்டாகிறது. நாம் நடைமுறையில் அமர்ந்திருக்கின்றோம். புருஷோத்தம சங்கம யுகத்தில் கண்டிப்பாக வர வேண்டும். எப்போது வருகிறது, எப்படி வருகிறது என்பது யாருக்கும் தெரியாது. குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள் என்றால் எவ்வளவு குதூகலம் இருக்க வேண்டும். நீங்கள்தான் ஒவ்வொரு கல்பமும் தந்தையிடமிருந்து ஆஸ்தி எடுக்கிறீர்கள். அதாவது மாயையின் மீது வெற்றி பெறுகிறீர்கள். பிறகு தோற்கிறீர்கள். இது எல்லைக்கு அப்பாற்பட்ட தோல்வி மற்றும் வெற்றி. அந்த ராஜாக்களுக்கு அதிக அளவில் வெற்றி தோல்வி ஏற்பட்டபடி இருக்கும். பல சண்டைகள் நடந்தபடி இருக்கின்றன. சிறிய சண்டை நடந்தாலே நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் என சொல்லிவிடுகின்றனர். என்ன வெற்றி அடைந்தனர்? சிறிய துண்டு நிலத்தை வென்றார்கள். பெரிய சண்டையில் தோற்றால் பிறகு கொடியை இறக்கி விடுகின்றனர். முதலாக ஒரு ராஜா இருப்பார். பிறகு மேலும் மேலும் அதிகரித்தபடி இருப்பார்கள். முதலில் இந்த லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யம் இருந்தது. பிறகு மற்ற ராஜாக்கள் வரத் தொடங்கினர். போப் ஆண்டவர்களை காட்டுவது போல முதல் ஒருவர் இருந்தார். பிறகு வரிசை கிரமாணமாக மற்ற போப் ஆண்டவர்களும் வந்தபடி இருந்தனர். யாருடைய மரணத்தையும் நிறுத்த முடிவது இல்லை அல்லவா? நம்மை பாபா அமரர்களாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார் என குழந்தைகளாகி நீங்கள் அறிவீர்கள். அமரபுரியின் எஜமானனாக ஆக்குகின்றார். எவ்வளவு குஷி இருக்க வேண்டும்! இது மரண லோகமாகும். அது அமரலோகம். இந்த விஷயங்கள் புதியவர்கள் யாரும் புரிந்து கொள்ள முடியாது. அவர்களுக்கு பழையவர்கள் சீனியர் அளவுக்கு மகிழ்ச்சி இருக்காது. நாளுக்கு நாள் அதிகரித்தபடி இருக்கின்றனர். நிச்சயம் உறுதியாக ஆகிவிடுகிறது. இதில் சகிப்புத்தன்மையும் அதிகமாக இருக்க வேண்டும். இது அசுர உலகம். துக்கம் கொடுக்க தயங்குவதில்லை. நாங்கள் இப்போது பாபாவின் ஸ்ரீமத் படி நடந்து கொண்டிருக்கிறோம் என உங்களுடைய ஆத்மா சொல்கிறது. நாம் சங்கம யுகத்தில் இருக்கின்றோம். மற்றவர்கள் கலியுகத்தில் இருக்கின்றனர். நாம் இப்போது புருஷோத்தமர்களாக ஆகிக் கொண்டிருக்கின்றோம். புருஷர்களின் உத்தம புருஷர்களாக படிப்பின் மூலமே ஆகின்றனர். படிப்பின் மூலமே தலைமை நீதிபதி முதலானவர்கள் ஆகின்றனர் அல்லவா? உங்களுக்கு தந்தை படிப்பிக்கின்றார். இந்த படிப்பின் மூலமே தனது முயற்சியின் அடிப்படையில் பதவியை அடைகிறீர்கள். யார் எந்த அளவு படிக்கிறீர்களோ அந்த அளவே பதவியின் தர வரிசையும் கிடைக்கும். இதில் ராஜ்ய பதவியின் தரம் உள்ளது. அப்படி அந்த உலகாய படிப்பில் ராஜ்ய பதவியின் தரவரிசை இருப்பதில்லை. நாம் ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக ஆகிக் கொண்டிருக்கின்றோம் என நீங்கள் அறிவீர்கள். ஆக
உள்ளுக்குள் எவ்வளவு குஷி இருக்க வேண்டும். நாம் இரட்டை கிரீடாதாரிகளாக மிகவும் உயர்ந்தவர்களாக ஆகின்றோம். பகவானாகிய தந்தை நம்மை படிப்பிக்கின்றார். நிராகார தந்தை எப்படி வந்து படிப்பிக்கின்றார் என ஒருபோதும் யாரும் புரிந்து கொள்ள முடியாது. ஓ பதீத பாவனா, வந்து எங்களை தூய்மையாக்குங்கள் என மனிதர்கள் அழைக்கவும் செய்கின்றனர். அப்போதும் கூட தூய்மையடைவதில்லை. காமம் மிகப்பெரிய எதிரி என தந்தை சொல்கின்றார். நீங்கள் ஒரு பக்கம் பதீத பாவனா வாருங்கள் என அழைக்கிறீர்கள். இப்போது நான் வந்திருக்கின்றேன். குழந்தைகளே, தூய்மை இல்லாத தன்மையை விட்டு விடுங்கள் என சொல்கின்றேன். என்றாலும் ஏன் நீங்கள் விடுவதில்லை? தந்தை உங்களை தூய்மையாக்கினால் நீங்கள் தூய்மையற்றவராக ஆகிக்கொண்டே இருக்கக்கூடாது. கணக்கற்றவர்கள் இப்படி தூய்மையற்றவர்களாக ஆகின்றனர். சிலர் உண்மை சொல்கின்றனர், பாபா, இந்த தவறு நடந்துவிட்டது. பாபா சொல்கின்றார், ஏதாவது பாவ கர்மம் ஆகிவிட்டாலும் உடனடியாக தெரியப்படுத்துங்கள். சிலர் உண்மை சொல்கின்றனர், சிலர் பொய் சொல்கின்றனர். யார் கேட்கிறார்கள்? நான் ஒவ்வொருவருக்குள்ளும் அமர்ந்து தெரிந்து கொள்வது இல்லை. இது நடக்காத ஒன்று. நான் வருவதே வழி காட்டுவதற்காகத்தான். தூய்மை அடையாவிட்டால் நஷ்டம் உங்களுக்குதான். முயற்சி செய்து தூய்மை அடைந்து பின் பத்தீத்தராகிவிட்டால் சம்பாத்தியம், அதாவது வருமானம் மறைந்து போய்விடும். தாமே தூய்மையற்றவராகிவிட்டோம் என வெட்கம் ஏற்படும். அப்போது தூய்மை அடையுங்கள் என பிறருக்கு எப்படி சொல்ல முடியும்? நாம் எந்த அளவு கட்டளையை மீறிவிட்டோம் என உள்ளுக்குள் மனசாட்சி அறிக்கும். இங்கே நீங்கள் தந்தையிடம் நேரடியாக வாக்குறுதி கொடுக்கிறீர்கள். பாபா நம்மை சுகதாமம் சாந்தி தாமத்தின் எஜமானன் ஆக்குகிறார் என அறிவீர்கள். பாபா ஆஜராகி இருக்கின்றார். நாம் அவர் முன்னால் அமர்ந்திருக்கின்றோம். முன்னர் இவருக்குள், அதாவது பிரம்மா பாபாவுக்குள் இந்த ஞானம் இருக்கவில்லை. ஞானத்தை கொடுக்க எந்த குருவும் இருக்கவில்லை. குரு இருந்திருந்தால் ஒருவருக்கு மட்டுமே ஞானம் கொடுப்பாரா என்ன? குருமாருக்கு சீடர்கள் பலர் இருப்பார்கள் அல்லவா? ஒருவர் மட்டும் இருக்க மாட்டார்கள். இவை புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் அல்லவா? சத்குரு ஒரே ஒருவர்தான் ஆவார். அவர் நமக்கு வழிகாட்டுகிறார். நாம் பிறகு மற்றவர்களுக்கு வழிகாட்டுகின்றோம். நீங்கள் அனைவருக்கும் சொல்கிறீர்கள், தந்தையை நினைவு செய்யுங்கள், அவ்வளவுதான். உயர்ந்தவரிலும் உயர்ந்த தந்தையை நினைவு செய்வதன் மூலம்தான் உயர்ந்த பதவி கிடைக்கும். நீங்கள் ராஜாக்களுக்கு ராஜாவாக ஆகிறீர்கள். உங்களிடம் கணக்கற்ற செல்வம் நிறைந்திருக்கும். நீங்கள் உங்களுடைய பையை நிரப்பிக் கொள்கிறீர்கள் அல்லவா? பாபா நம்முடைய பையை நன்றாக நிரப்பிக் கொண்டிருக்கிறார் என நீங்கள் அறிவீர்கள். குபேரனிடம் நிறைய செல்வம் இருந்தது என சொல்கின்றனர் அல்லவா? உண்மையில் நீங்கள் அனைவருமே குபேரர்களே. உங்களுக்கு வைகுண்டம் எனும் பொக்கிஷம் கிடைத்து விடுகிறது. இறை நண்பனின், அதாவது புதா தோஸ்த் கதையும் உள்ளது. அவருக்கு முதலில் கிடைத்ததை ஒரு நாளுக்காக ராஜ்யத்தை கொடுத்திருந்தார். இவை அனைத்தும் உதாரணமாகும். அல்லாஹ் என்றால் தந்தை. அந்த அல்லாவுதீனை படைத்தவர் யார்? பிறகு காட்சிகள் தெரியும். நாம் யோக பலத்தின் மூலம் உலக ராஜ்யத்தை அடைகின்றோம் என நீங்கள் அறிவீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, இந்த அசுர உலகில்
மிக மிக சகிப்புத்தன்மை மிக்கவராக இருக்க வேண்டும். யார் நிந்தனை செய்தாலும் துக்கம் கொடுத்தாலும் கூட சகித்துக் கொள்ள வேண்டும். தந்தையின் உயர்ந்த வழியை, அதாவது ஸ்ரீமத்தை ஒருபோதும் விடக்கூடாது. இரண்டாவது, தந்தை நேரடியாக தூய்மை அடைவதற்கான கட்டளை இடுகின்றார். ஆகையால் ஒருபோதும் தூய்மையை இழக்கக்கூடாது. ஏதாவது பாவம் செய்துவிட்டால் ஒருபோதும் மறைக்கக்கூடாது. வரதானம்: ஏக் நாமி மற்றும் எக்கானமி என்ற பாடத்தின் மூலம் குழப்பத்திலும் கூட ஆடாத அசையாதவர் ஆகுக. ஏக் நாமி மற்றும் எக்கானமி என்ற பாடத்தின் மூலம் குழப்பத்திலும் கூட ஆடாத அசையாதவர் ஆகுக. விளக்கம்: சமயத்தின் அனுசாரம் வாயு மண்டலத்தில் அசாந்தி மற்றும் குழப்பம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட சமயத்தில் ஆடாத அசையாதவராக இருப்பதற்காக புத்தியின் லைன் மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும். இதற்காக சமயத்தின் அனுசார் டச்சிங் மற்றும் கேட்சிங் சக்தி அவசியமாக இருக்கிறது. இதை அதிகரிப்பதற்காக ஒருவருடைய நினைவில் இருப்பவராக, அதாவது ஏக் நாமியாக மற்றும் சிக்கனமானவராக, அதாவது எக்கானமியாக ஆகுங்கள். ஒருவருடைய நினைவில் இருக்கக்கூடிய மற்றும் சிக்கனமாக இருக்கக்கூடிய குழந்தைகளின் லைன் தெளிவாக இருப்பதன் காரணத்தினால் பாப் தாதாவின் டைரக்ஷனை, அதாவது வழிகாட்டுதலை அவர்கள் சகஜமாக கேட்ச் செய்து, அதாவது கிரகித்து, குழப்பத்திலும் கூட ஆடாத அசையாதவர்களாக இருப்பார்கள். ஸ்லோகன்: ஸ்தூல சூக்ஷ்ம விருப்பங்களை தியாகம் செய்யுங்கள். அப்பொழுது எப்பேற்பட்ட விஷயங்களையும் எதிர்கொள்ள முடியும். ஸ்தூல சூக்ஷ்ம விருப்பங்களையும் தியாகம் செய்யுங்கள். அப்பொழுது எப்பேற்பட்ட விஷயத்தையும் எதிர்கொள்ள முடியும். அவ்யக்த சமிக்கை: தங்களுக்காகவும் மற்றும் அனைவருக்காகவும் மனதின் மூலம் யோகத்தின் சக்திகளை பயன்படுத்துங்கள். இப்பொழுது மனதின் தரத்தை அதிகரித்தீர்கள் என்றால் தரமான ஆத்மாக்கள் சமீபத்தில் வருவார்கள். இதில் சுயம் மற்றும் மற்றவர்கள் இருவருக்குமான இரட்டை சேவை அடங்கியுள்ளது. சுயத்திற்காக தனியாக உழைக்க வேண்டியிருக்காது. பிராப்தி கிடைத்திருக்கிறது என்ற இந்த ஸ்திதி அனுபவம் ஆகும். இந்த சமயத்தின் சிரேஷ்டமான பிராப்தி என்னவென்றால் சதா சுயம் சர்வ பிராப்திகளின் சம்பன்னமாக இருப்பது மற்றும் சம்பன்னமாக ஆக்குவது என்பதாகும். ஓம் சாந்தி.